ஹைஸ் நஜசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து சொல்லியிருந்தாரு. ஜாய் கிறிஸ்டல்டாவ நான் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணல. என்ன மிரட்டுனாங்க. வீடியோஸ் காமிச்சு, ஃபோட்டோஸ் காமிச்சு மிரட்டுனாங்க. மிரட்டுனனால தான் நான் வந்து கல்யாணம் பண்ணேன். அப்படிங்கிற மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லியிருக்காங்க. சரி, இத எங்க சொன்னாங்க? எப்போ சொன்னாங்க? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பல உண்மைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த கடிதத்துல அவங்க என்னலாம் சொல்லியிருந்தாங்க, இத நம்ம வந்து விளக்கி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கடிதம் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 5ஆம் தேதி சரியா? அதுல எப்படி தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். மகளிர் ஆணையத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நான் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி தொடங்கியிருக்காங்க சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் ஜாயை தன்னிச்சையாக திருமணம் செய்து கொண்டதாக ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக கூறுகிறேன். ஜாய் என்னை அவதூறு செய்வதாக தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடுவதாக பல முறை மிரட்டியதால் இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் நடந்தது. செப்டம்பர் 2025 1000 விளக்குகள் மகளிர் காவல் நிலையத்தின் புலனாய்வு அதிகாரி முன்பு மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்திலும் விரிவான வாக்குமூலங்களை நான் ஏற்கனவே அளித்துள்ளேன். இந்த திருமண மிரட்டலின் பேரில் கட்டாயப்படுத்தப்பட்டு என்னிடமிருந்து பணம் பறிக்கும் ஒரே நோக்கத்துடன் செய்யப்பட்டுள்ளது என்பது தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பேரால என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல்டாவ நான் வந்து ஓப்பனா பிடிச்சு கல்யாணம் பண்ணல. நான் வந்து அவங்க என்ன மிரட்டுனாங்க. அவங்க ஃபோட்டோ காமிச்சு, வீடியோஸ காமிச்சு என்ன மிரட்டுனாங்க. மிரட்டினால தான் நான் அதனால தான் கல்யாணமே பண்ணேன். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன நோக்கமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பணம் பறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முழு நோக்கமா இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம நான் வந்து காவல்துறை அதிகாரிகள்ட்ட எங்கேயுமே இந்த ஜாய மனதார நான் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். ஆனா, என்ன மிரட்டி தான் கல்யாணம் பண்ணது அப்படிங்கிற மாதிரி யார் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் தான் சொல்ல வராங்க. சரி, மொத்தத்திலே அவங்க வந்து ஆசைப்பட்டு திருமணம் பண்ணல. அவங்க ஜாய் வந்து என்னுடைய பணத்துக்காக தான் திருமணம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்ல வராங்க. சரி, அடுத்த பேரால என்ன சொல்ல வராங்க அப்படின்னு வந்து டீட்டெயிலா பார்ப்போமா? கமிஷனர் முன் நடந்த அடுத்தடுத்த நடவடிக்கையின் போது ஜாய் எனக்கு மாதத்திற்கு ரூபாய் 1,50,000 பராமரிப்பு தொகையாகவும் தனது BMW காருக்கு ரூபாய் 1,25,000 மாதாந்திர இஎம்ஐ செலுத்த வேண்டும் என்று கோரினார். நான் அந்த கோரிக்கையை மறுத்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டிருந்தாங்களாம் ஜாய் 1,50,000 வந்து எனக்கு மாசம் மாசம் செலவுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம BMW கார் வந்து எடுத்திருக்காங்க போல. அந்த கார கட்டுறதுக்கு கட்டுறதுக்கு இஎம்ஐ போட்டு எடுத்திருக்காங்க. கட்டுறதுக்கு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்குள்ள பைசாவ தரணும். கமிஷனர் ஆபீஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்களாம். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ற மாதிரி தான் யார் சொல்ல வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போமா தெளிவா? நான் ஒருபோதும் டிஎன்ஏ பரிசோதனை மறுத்ததில்லை. மேலும் அந்த குழந்தை என்னுடையது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் டிஎன்ஏ டெஸ்ட் அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்வேன் என்று கூறியுள்ளேன். இந்த வாக்குமூலம் ஏற்கனவே 1000 விளக்கு மகளிர் காவல் நிலைய விசாரணை அதிகாரிகள் முன்பு செப்டம்பர் 2025 அன்றே பதிவு செய்துள்ளேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தெளிவா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து தடை விதிக்கலையாம். தாராளமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த உடனே ஜாய்க்கு பிறந்த குழந்தை வந்து தன்னுடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துட்டுன்னா, அந்த குழந்தைய நான் வளர்த்துக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எங்க வச்சு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் காவல் நிலையத்துல வந்து விசாரணை
டைம்ல வந்து செப்டம்பர் 2025 அன்னைக்கே வந்து அவங்க கூறியிருந்ததாட்டு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? சரி. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போமா? மகளிர் ஆணையத்தின் பரிந்துரை உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி நான் எந்த ஒரு வாக்குமூலத்தையும் அளிக்கவில்லை. அந்த பரிந்துரை உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வேன். மேலும் உண்மையை நிறுவ அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பேன். ஆணையத்தின் முன் நடந்த அனைத்து சட்டத்தின்படி நீதிமன்றத்தில் முறையாக சமர்ப்பிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே நான் எந்த ஒரு வாக்குமூலமும் குடுக்கல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, யார் பக்கம் நியாயம் இருக்குது, யார் பக்கம் உண்மை, சரியா? உண்மை இருக்குதோ, கண்டிப்பா நான் வந்து எல்லாமே சமர்ப்பிப்பேன் நீதிமன்றத்துல. என்ன நடந்துச்சு, என்ன யாது அப்படிங்கிற மாதிரி உண்மைய வெளிய கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, ஏற்கனவே இந்த சம்பவம் வந்து கடந்த கொஞ்ச நாளாகவே நடந்து வந்துட்டு இருந்து. அதாவது ஜாய் 2025ல தன்னுடைய கன்சீவா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, "இனி பொறுத்தது போதும். இனி வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம்." அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ பிரிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த், 3 மந்த்துக்கு பிரிஞ்சுட்டாங்க. சரியா? பிரிஞ்சு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவத்துல வந்து கம்ப்ளைண்ட் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, கம்ப்ளைண்ட் தான் குடுத்து எந்த பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல் தான் சரி நம்ம வந்து மீடியால வந்து குரல் குடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல போஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க. மாதம்பட்டி என்னுடைய கணவர் அப்படிங்கிற மாதிரி போட ஆரம்பிச்சாங்க. சரி, அடுத்தது கம்ப்ளீட் குடுக்க வரும்போது இன்னொருக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால நியூஸ்ல வந்து ரிப்போர்ட் குடுக்குறாங்க. அதாவது இப்படி இப்படி நாங்க திருமணம் பண்ணோம். இந்த டேட்ல திருமணம் பண்ணோம். அப்புறம் என்ன ஏமாத்திட்டாரு. நான் வந்து அவங்க அ கம்பெனில போய் கேட்டேன். என்ன விரட்டி அடிச்சாங்க, மிரட்டுனாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாவட்டு இந்த கம்ப்ளைண்ட் வந்து மாறி, 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 மாறி தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் ஜாய் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரி ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணாங்க. அது வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட கம்பெனிய வந்து பாதிக்க ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட நஷ்டஈடு கூட ஆரம்பிச்சது. அது கூட நஷ்டஈடு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி மாற, மாற அவங்களுக்கு வந்து விசாரணை நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஜாய் கிறிஸ்டல்ட்ட வந்து நஷ்டஈடு கேட்டிருந்தாங்க. என்னுடைய குழந்தைக்கு செலவும் என்னோட வீட்டு செலவும் ஜாய் கிறிஸ்டல்ட்ட வந்து அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கன்சீவா இருக்கனால வேலைக்கு போக முடியல. அதனால கண்டிப்பா எனக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மந்த் ரூ. 6,00,000 தரணும். என்னுடைய வீட்டு செலவுக்கு, என்னுடைய குழந்தை செலவுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து ஒரு மனு குடுத்துருந்தாங்க. சரியா? அதன் அடிப்படையில அதனுடைய வழக்கும் போயிட்டுருந்தது. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பொறந்தாச்சு. குழந்தை பிறந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய் பேபி அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அப்படியே மாதம்பட்டி ரங்கராஜ் மீது மூஞ்சி மாதிரி இருக்குது. அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாங்க. சரி, அது மட்டும் தான் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ், 4 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல்டா வந்து அந்த குழந்தையோட ஃபாதர்ஸ் நேம்ல வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரி குடுத்திருந்தாங்க. அதாவது மாதம்பட்டியில ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரி குடுத்திருந்தாங்க. சரியா? குடுத்ததுக்கப்புறம் அதையுமே வந்து போஸ்ட் மூலமா வெளியிட்டிருந்தாங்க. இதுவுமே வந்து ரொம்ப வைரல் ஆக ஆரம்பிச்சது. குழந்தையோட ஃபாதர் நேம்ல ரங்கராஜ் அப்படிங்கிற மாரி குடுத்திருந்தது. இப்போ இந்த வழக்கு வந்து நடந்துட்டே இருந்துச்சு. விசாரணையின் அடிப்படையில வந்து இப்ப கடைசியா ஒரு வழியாட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒத்துக்கிட்டாரு. நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணது உண்மைதான். தன்னுடைய குழந்தையும் ஏத்துக்கிடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குழந்தை நான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது என்னுடைய குழந்தையா இருந்துச்சுன்னா, தாராளமா அந்த குழந்தைய நான் வந்து வளர்த்துக்கிடுறேன். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரி, இனி என்ன நடக்க போதுன்னு தெரியல. இனி டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்களா? டெஸ்ட் எடுத்துட்டு பல உண்மைகள் வெளிய வருமா? என்ன நடக்குது? அப்படிங்கிற மாரி நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து நான் உங்கள்ட்ட வந்து தெளிவா வந்து சொல்றேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாதம்பட்டி ரங்கராஜ பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜாய் கிறிஸ்டல்டாவ பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.